கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை வட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வள்ளலார் சத்திய ஞான சபை ஆரம்பித்து 3ஆம் ஆண்டு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்க பெருவிழா காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக சீரும் சிறப்புமாக இந்த சபை ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் என்னை தொடர்ச்சியாக வரவைத்து சொற்றொழிவாற்ற வைத்திருக்கிறார்கள். அது நமது நடராஜன் ஐயா அவர்கள் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் என் மேல் வைத்திருக்கிற அன்பின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக என்னை அழைத்து உங்களிடத்திலே பேசுவதற்குண்டான வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். என்னவென்றால் முதல் நான் வருகின்ற பொழுது இந்த சபை இங்கே பந்தல் போட்டிருந்தது, மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. மழையில் நனைந்து கொண்டு பேசிய இடம் இது. அடுத்த ஆண்டு நிகழ்ச்சிக்கு வருகிறேன், சரியான மழை பெய்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் சீட்டு போட்டு நிழல் வைத்திருந்தார்கள். இந்த ஆண்டு சென்னையிலே புயல், அளவில் அடங்காத காற்று மழை. நேற்று இங்கே வீட்டிலே என் மகன் துணைவியார் எல்லாம் இங்கே புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது, எப்படி நீங்கள் தஞ்சாவூர் செல்வீர்கள், போக்குவரத்தெல்லாம் தடைபட்டு விட்டது, தெருவெல்லாம் வெள்ளக்காடாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இருப்பினும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெருங்கருணையினால் நான் சென்றே தீருவேன் என்று 10:10க்கு 15க்கு என் ரயில், நான் 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஏனென்றால் இடையிலே ஒரே ஒரு கேப், ஒரு 10-15 நிமிஷம் மழை பெய்யாமல் கேப் இருந்தது.
அந்த கேப்பை விட்டால் மறுபடியும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் செல்ல முடியாது. நான் என்னுடைய வீட்டிற்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 15 கிலோமீட்டரு. அந்த நேரத்தில் கால் டாக்ஸை வர வைத்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்து 4 மணி நேரம் அங்கே தங்கியிருந்தேன். 4 மணி நேரத்தில் மழை கொட்டி கொண்டிருந்தது. இடையிலே நான் வரவில்லை என்றால் என் வீட்டிலிருந்து எக்மோருக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அங்கு வந்த பிறகு அங்கங்கே செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. புயல் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் மழை. இருப்பினும் ரயிலிலே ஏறியாச்சு. மெதுவாக கொண்டு வந்து தஞ்சாவூரிலே இன்று காலை ஒரு 6 மணிக்கு இறக்கிவிட்டார்கள். பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அன்பர்களே, இன்று இந்த இடம் மிக மிக அற்புதமான வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இதற்கு அடிப்படையாக உறுதுணையாக ஒத்துழைத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைப்பார். திரு நடராஜன் அவர்கள் தம்பதியர்களெல்லாம் என் மீது அளவில்லாத பற்று கொண்டவர்கள். அவர் சொன்னார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஐயா வள்ளல் பெருமான் எந்த விதத்திலும் கைவிட மாட்டார், நீங்கள் வாங்கன்னார். அதே போல வந்தேன். இன்றும் காலையில் மழை. இருப்பினும் இன்று அருமையான ஒரு இடைவெளி. நீங்கள் எல்லாம் அமைதியாக அமர்ந்து வள்ளல் பெருமானுடைய அந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய வாய்ப்புக்கு இடைவெளி விட்டிருக்கிறது. நமது அன்பரெல்லாம் ஜெயபால் அன்பரெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் எனக்கு நீண்ட கால அன்பர்கள். பட்டுக்கோட்டையிலேருந்து 2 வேலை உங்கள் சொற்பொழி கேட்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் என் மீது அளவிதமான பற்றும் பாசம் வைத்துள்ளவர்கள். ஏனென்றால் என் மீது அல்ல, நான் எடுத்துக்கொண்ட வள்ளலாருடைய கொள்கையின் மீது, நான் பேசுகின்ற பேச்சினுடைய வாயிலாக எல்லோரும் என்னிடத்திலே அன்பு பாராட்டி வருகிறார்கள். முதல் நாள் தான் மலேசியா சென்று அங்கே 5 நாள் இருந்து சொற்பொழி ஆற்றிவிட்டு வந்தேன். வந்தவுடனே இது தஞ்சாவூர் வந்திருக்கின்றேன். அங்கே மலேசியா நகரில் அப்படித்தான் அத்தனை அன்புள்ளங்களும் நான் பேசுவதற்காக வந்து குவிந்திருந்தார்கள். காலையிலே பேசினால் எல்லோரும் சென்று விடுவார்கள் என்ற எண்ணத்தில் என்னை இறுதியாக பேச வைத்தார்கள். ஏனென்றால் இறுதியாக கதிர்வேல் பேசினால்தான் மக்கள் இருப்பார்கள். முதலிலே அவர் பேசிவிட்டால் எல்லோரும் சென்று விடுவார்கள் என்ற எண்ணத்தில் என்னை இறுதியாக பேச வைத்தார்கள். அந்த அளவிற்கு எல்லோரும் அன்பு பாராட்டி வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை தன்னுடைய அறிவிலே பதிய வைத்து அதன்படி வாழ வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு இன்று எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வள்ளலார் கண்ட மெய்ப்பொருள். அப்படின்னா என்ன? வள்ளலார் கண்ட மெய்ப்பொருள் என்றால் வள்ளலாருக்கு முன்னாடி கண்ட பொருள் என்ன? இங்கே அப்படியே திங்க் பண்ணி பார்க்கணும். வள்ளலார் கண்ட மெய்ப்பொருள் என்றால் வள்ளலாருக்கு முன்னாடி கண்டதெல்லாம் பொய்ப்பொருள். அதான் அதனுடைய பேசிக் உண்மை. ஏனென்றால் இதுவரையில் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து, இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இறைவன் யார் என்பது தெரியாமல் இதுவரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வள்ளலாருக்கு பின்னாடிதான் இறைவன் யார் என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்து இந்த உலக மக்களுக்கு உண்மை கடவுளை அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு முன்னாடி நாம் வழிபட்டு வணங்கிய கடவுள்களெல்லாம் தத்துவங்கள் என்று பெயர். அதற்கு பெயர் என்ன? தத்துவங்கள். தத்துவங்களைத்தான் நாம் கடவுளாக வழிபட்டோமோ தவிர உண்மையான இறைவனை யாரும் காட்டவில்லை, சொல்லவில்லை, அறிமுகப்படுத்தவில்லை. வள்ளல் பெருமான் வந்துதான் இந்த உலகத்திற்கு இயற்கை உண்மை கடவுளை அறிமுகப்படுத்துகிறார். அவர் மட்டும் எப்படி அறிமுகப்படுத்த முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். இதற்கு முன்னாடி எத்தனையோ மதவாதிகள், சமயவாதிகள் தோன்றியிருக்கிறார்கள், அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள்.
நிறைய கடவுள்களை படைத்திருக்கிறார்கள், கடவுளுக்காக ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள், மசூதிகளை கட்டியிருக்கிறார்கள், சர்ச்சுகளை கட்டியிருக்கிறார்கள், எத்தனையோ ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் கடவுள் அல்லவா? அங்கே இருப்பது கடவுள் இல்லையா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். எத்தனை கடவுள்கள் இந்த நாட்டில் இருப்பதாக சொன்னால் யாராவது நம்புவார்களா? கடவுள் என்பது ஒருவராகத்தானே இருக்க முடியும். இஸ்லாம் மதத்துக்கு ஒரு கடவுள், கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு கடவுள், பௌத்த மதத்திற்கு ஒரு கடவுள், இந்து மதத்திற்கு பல கோடி கடவுள்கள். இத்தனை கடவுள்கள் இந்த உலகத்திலே இருந்தால் இந்த நாடு என்னாவது? ஆனால் நாம் எல்லோரும் இத்தனை கடவுள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அலைந்து கொண்டிருக்கிறோம், வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் வள்ளலார் நமக்கு பதிவு செய்கிறார். இந்த உலக மக்கள் அறியாமையினாலையும் அஞ்ஞானத்தினாலையும் தன்னை படைத்த இறைவனை கண்டுகொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், முன்னாடி இருந்தவர்கள் சொல்லிய தத்துவ கடவுள்களை உண்மை என்று நம்பி அதன் வழியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு எல்லோரும் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். உண்மை கடவுள், மெய்ப்பொருள் என்ற அந்த கடவுள், அருளை வழங்கக்கூடிய கடவுள், அந்த அருளை வழங்கக்கூடிய கடவுளை அறிமுகப்படுத்த தெரியாமல் தத்துவ கடவுள்களை இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இறைவனுடைய அருளை பெற்று மரணத்தை வெல்லக்கூடிய தகுதி உடைய மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எந்த கடவுள் நமக்கு மரணத்தை வெல்லக்கூடிய கடவுள் இந்த உலகத்தில் உண்டா இல்லையா என்ற கேள்வி கேட்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஏனென்றால் பிறந்தவர்களெல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள், இறந்தவர்களெல்லாம் மறுபடியும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த உலகத்தின் நிலை என்ன, கடவுளுடைய நிலை என்ன? அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்த இறைவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன், மனிதர்களை படைத்த இறைவன், உயிர்களை படைத்த இறைவன், அண்டங்களை படைத்த இறைவன், கிரகங்களை படைத்த இறைவன் இந்த உலக மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான பக்குவம் உள்ள ஆன்மாவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அதற்கு பெயர் என்ன? பக்குவம் உள்ள ஆன்மா என்று பெயர். அப்போ நமக்கெல்லாம் பக்குவம் இல்லையா என்றால் பக்குவம் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். ஆன்மாக்களிலே 3 வகை இருக்கிறது. ஒன்று பக்குவம் உள்ள ஆன்மா, அபக்குவம் உள்ள ஆன்மா, பக்குவம் உள்ள ஆன்மா. இந்த 3 வகை ஆன்மாக்களிலே பக்குவம் உள்ள ஆன்மா என்பது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. பக்குவம் உள்ள ஆன்மா என்பது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அந்த ஆன்மாக்களை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பியதே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வந்த ஆன்மாக்கள் எல்லாம் அபக்குவம் உள்ள ஆன்மாக்களும் பக்குவம் உள்ள ஆன்மாக்களும் வந்து தானும் அழிந்து பிறர்களையும் அழிய வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அவர்களையெல்லாம் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அருளாளர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், சித்தர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், ஞானிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், யோகிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பேருமே அழிந்து போனவர்கள், மாண்டு போனவர்கள் என்று வள்ளலார் தெளிவாக சொல்லுகிறார். இந்த உலக மக்களை மாற்ற வேண்டுமானால் ஒரு அற்புதமான பக்குவம் உள்ள ஆன்மாவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவன் அனுப்பி வைத்ததுதான் வள்ளலார். தானாக வரவில்லை வள்ளல் பெருமான், இறைவன் அனுப்பி வைக்கப்பட்டு வந்தவர். அதை அவரே பதிவு செய்கிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகர் அனைவரையும் நல்லா கவனிக்கணும். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட
இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்றார். இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அகம் கருத்து புறம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இதுவரையில் இருந்த தெய்வங்களோ யோகிகளோ ஞானிகளோ சித்தர்களோ மாற்ற முடியவில்லை. ஏன் மாற்ற முடியவில்லை என்றால், இந்த உலகத்திலே தோன்றிய ஞானிகள் எல்லாம் ஜாதிகளை வகுத்தார்கள், சமயங்களை வகுத்தார்கள், மதங்களை வகுத்தார்கள். மனிதனுடைய அறிவுக்குண்டான அருளை கொடுக்கவும் இல்லை, அருளை வளர்க்கவும் இல்லை. இதைதான் வள்ளலார் பதிவு செய்கிறார். பேருற்ற உலகில் ஒரு சமய மதம் எரியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தேன் புனித ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி. வள்ளலார் கண்ட மெய்ப்பொருள். மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே என்று சொல்லுகிறார். அதனுடைய உண்மை என்ன? நான் படித்து கொண்டுதான் இருக்கிறோம். 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் இந்த உலகத்திற்கு இறைவனால் வருவிக்க உற்றவர் தான் வள்ளல் பெருமான் அவர்கள். அவர்கள் பிறந்தது கருணையர் குலம் என்று சொல்லி அவர் கருணையர் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனிதன் பிறந்தால் ஏதோ ஒரு குலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். அதற்காக அவர் ஜாதியை பற்றி பேசவே கூடாது. ஏனால் வள்ளல் பெருமான் எந்த ஜாதி மதத்தையும் சாராதவர். ஏன்னா வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைந்து அலைகின்றீர் உலகி. இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உலக மக்கள் ஜாதியினாலேயும் சமயத்தினாலேயும் மதத்தினாலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் அவர்களுடைய ஆன்மா திரைகளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானம் அறியாமை என்னும் திரைகள் உண்மையை தெரிய ஒட்டாது மறைத்து கொண்டிருப்பது எதை என்றால் ஆன்மாவை. இந்த ஆன்மா என்பதுதான் இறைவனுடைய சிறு கூறு. அது ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய சிரசிலும் இருக்கிறது. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்னவர் வள்ளலார். நாம் எல்லாம் எங்கே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னோம்? ஆலயங்களிலே, மசூதிகளிலே, சர்ச்சுகளிலே, பிரமிடுகளிலே, இப்படி பலவிதமான ஆலயங்களை கட்டி அந்த ஆலயத்துக்குள்ளே விக்கிரகங்களை வைத்து இதுதான் கடவுள் என்று நமக்கு காட்டிவிட்டார்கள். இந்த கடவுளை பார்த்து நாம் கேட்போம், அந்த கடவுள் உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்கிறார் என்று கேளுங்கள். எந்த கடவுளும் பதில் சொல்லியது கிடையாது. ஏதாவது ஒரு கடவுள் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உணர்ச்சி பூர்வமான பதில் சொல்லியிருக்கிறா, இல்லை உணர்வுதான் இருக்கிறதா என்பதை கேட்டு பாருங்கள். எதுவுமே கிடையாது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு போட்டு உடைக்கிறார். எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றி தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்த கலகமெட்ட பெரியரிரும் பெரியீர் ஐவகைய பூத உடம் அடிந்திடில் என் புரிவீர் அழி உடம்பை அழியாமையாக்கும் வகையறி உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது உற்றதிவின் முற்றிடுவீர் உண்மை உரைத்தேன் என்று சொன்னார். உண்மை உரைக்க வந்தவர் வள்ளலார். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களா ஆப்போசிட்டா? அதே நம்ம சொன்னா கோபம் வரக்கூடாது. வள்ளலாரே சொல்றார், பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது மெய்பிடித்தாய் வாழிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார் நானும் அவர் தெய்வ மலரடி பிடித்து கொண்டேன்.
கழித்திடுக, இனி நாம் கைவிடோம் என்று மைவிடித்த விடி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தார் என்றார். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று பார்த்தால், கடவுள் ஒருவரே. அவர் என்ன வடிவமாக இருக்கிறார்? என்ன ஜோதி? அருள் பெரும் ஜோதி. அது என்ன ஜோதி? அருள் பெரும் ஜோதி. அது என்ன தன்மையாக இருக்கிறது? தனிப்பெரும் கருணையாக இருக்கிறது. அந்த டைட்டில் நீங்க பார்க்கணும். வள்ளலார் அறிமுகப்படுத்திய கடவுள், அவருக்கு பெயர் அருள் பெரும் ஜோதி. அருள் நிறைந்த பெரிய ஜோதின்னு அர்த்தத்துக்கு. அது எவ்வண்ணமாக இருக்கிறது? தனிப்பெரும் கருணையாக இருக்கிறது. அப்போ இந்த கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மற்ற கடவுள்லாம் எங்கே சொன்னாங்க? சொர்க்கம், கைலாயம், வைகுண்டம், அங்கே இங்கே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வள்ளலார் கண்ட கடவுளை சொல்லுகிறார்கள். எங்கே இருக்குது அந்த கடவுள்? ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. 1000 திருகலரு பல கோடி ஈசன் அண்டம், சதாசிவன் அண்டம், எண்ணிருந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அதன் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியேனர். வள்ளலார் கண்ட கடவுள் ஆலயங்கள் கண்ட கடவுள் அல்ல, சமயங்கள் சொல்லிய கடவுள் அல்ல, மதங்கள் சொல்லிய கடவுள் அல்ல. அவர் கண்ட கடவுள் இயற்கை உண்மை கடவுள்னு அதுக்கு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன? இயற்கை உண்மை கடவுள்னு பேர். மற்ற கடவுள்லாம் செயற்கை. இயற்கை வேறு, செயற்கை வேறு. அப்போ இயற்கை உண்மை கடவுளை கண்டது. எங்கே இருக்கிறார் அந்த கடவுள்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பல கோடி அண்டங்களை தன்னைத்தானே இயக்கிக் கொண்டு, பல கோடி, 1 2 அல்ல, பல கோடி அண்டங்களை இயக்கிக் கொண்டு, அந்த இயக்கத்திற்கு தகுதியான ஒரு இடம் இருக்கின்றது. அதற்கு பெயர் அருட்பெருவெளின்னு பேர். நம்ம இருக்கிற வெளி என்பது வேறு, ஆண்டவர் இருக்கக்கூடிய வெளி என்பது வேறு. நாம் இருக்கக்கூடிய வெளி என்பது பஞ்சபூத வெளி. இது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத வெளி. ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் அருட்பெரு வெளி. அங்கே பஞ்சபூதங்கள் கிடையாது. அது அருள் நிறைந்த பெருவெளி. அந்த அருள் நிறைந்த பெருவெளிதான் இறைவன் ஆட்சி செய்யக்கூடிய இடம். அங்கே எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அருள் ஒளியாக இருக்கிறார். எப்படி இருக்கார்? அருள் ஒளியாக இருக்கிறார். அது அருட்பெரும் ஜோதி என்று அதற்கு பெயர் வைத்தார் வள்ளலார். அந்த அருள் ஒளி அருட்பெரும் ஜோதி. அது தனிப்பெரும் கருணையாக இந்த அண்டங்களை எல்லாம் அருளுடைய இயற்கை விளக்கமாக அருளால இந்த அண்டங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்களெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிரகங்கள்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அண்டங்கள் எல்லாம் தன்னைத்தானே ஒன்றோட ஒன்று மோதாமல் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருப்பதுதான் அருள் ஆற்றல். அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? அருள் ஆற்றல். அதை தான் வள்ளலார் என்ன சொல்றாரு? நீங்களாம் படிக்கணும். அண்டங்களாம் பிண்டமெல்லாம் உயிர்களெல்லாம் பொருள்களெல்லாம் இடங்களெல்லாம் நீக்கமர நிறைந்து கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடங்கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாய் ஒண்டகு சிற்றம்பலத்தே எல்லா வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டி. நாமெல்லாம் ஜடத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு பேர் என்ன? ஜட தத்துவம்னு பேர் இருக்கு. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், ஜட தத்துவம் என்பது உணர்வில்லாதது, பேசாதது, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாதது, உங்களுடைய வார்த்தைகளை செவிமடுக்காதது. ஆதலால் அதை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை.
இதை தான் வள்ளலார் சொல்றார். இங்க இன்னொரு பாடல் அழகா நிறைய இருக்கு. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை வெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வி, எல்லாம் வல்ல இறைவனே நீங்கள் எனைப்பள்ளி எடுப்பி மெய் இன்பம் தந்தீரேன்றார். எனக்கு அருளையும் ஆற்றலையும் கொடுத்த இறைவா, எனக்கு கொடுத்தது போதாது. என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள், உன்னுடைய குழந்தைகள் எல்லோரும் அறியாமையினாலும் அஞ்ஞானத்தினாலையும் உண்மையான கடவுளை யார் என்று தெரியாமல் தத்துவங்களை தெய்வம் என்று நினைத்து வணங்கி வணங்கி வானாலெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான வழியை எனக்கு காட்டியது போல காட்ட வேண்டும். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்றார். ஏனென்றால் நாம் கோயிலுக்கு விரோதி அல்ல, சிற்பங்களுக்கு விரோதி அல்ல, தெய்வங்களுக்கு விரோதி அல்ல. ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் ஒரு அமைப்பை உருவாக்கினார். இந்த இயக்கம் உலக மக்களுக்கெல்லாம் பொதுவான இயக்கம். இது ஜாதி சார்ந்ததல்ல, சமயத்தை சார்ந்ததல்ல, மதத்தை சார்ந்ததல்ல. ஏனென்றால் எல்லா உயிர்களும் ஒன்றென்று நினைக்கக்கூடிய உணர்வு வர வேண்டும் இங்கே. அப்போ எல்லா உயிர்களும் ஒன்று நினைச்சாங்க என்ன அடி போகுது? அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமயம் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அப்போ ஜாதி சமயம் என்பது யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவரிடத்திலே இறைவன் இயக்கமாக இருந்தாலும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார். ஏனென்றால் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பதிலை சொல்லுகிறார். எத்துணைய வேதம் உராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கென்றார் யாவர் அவருளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகதம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விடைந்ததாலே. இறைவன் எங்கே இருக்கிறார் என்று ஒருத்தன் கேள்வி கேட்டால் இதற்கு பதில் இதுதான். இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாம் ஒன்றென்று நினைக்கணும். எத்துணையும் வேதமுறாதுன்னார். அங்கே தாவரங்களில் இருந்து மனித தேகம் எடுத்த வரையில் எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் ஒளி உருவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை யார் உணர்கிறார்களோ அவர்கள் கடவுளை கண்டவர்கள். மிக தெளிவாக சொல்லுகிறார். எத்துணையும் பேதம் வராது, ஒரு கடுகளோ கூட பேதம் கூடாது. ஏன்னா நமக்கு இப்போ என்ன பேதங்கள் வந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்போ நம்ம எல்லாரும் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், நமக்கு எல்லாருக்குமே பேதம் இருக்கிறது. இந்த வேதம் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஜாதி சமய மதம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதை பிரித்து வைத்து மனித குலத்தை நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒற்றுறவு இல்லாமல் தனித்தனியாக பிரித்து அலை வைத்து விட்டார்கள். இதனால் வள்ளலார் அகவல்ல தெரிய சொல்றார் இல்லையா? ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி சொல்றார் இல்லையா? நம்ம தினம் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம ஜாதி விட்டோமா? விட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தமான திரைகளை நம்முடைய ஆன்மாவிலே விதைத்து விட்டார்கள். யாரு? நம்மள சார். நமக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியாது. வகுத்தான் வகுத்தவழின்னு சொல்றாங்க இல்லையா? முன்னாடி இருந்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை பற்றி அதனுடைய கண்டினியூட்டி அதை பின்பற்றி வருவதால் நாம் ஜாதி விடவில்லை, சமயத்தை விடவில்லை, மதத்தை விடவில்லை, உயிரற்ற தெய்வங்களையும் விடவில்லை. இங்கதான் வள்ளலார் தனிச்சு நிற்கிறாரு. அப்போ நீ ஜீவகாருண்யன்னு ஒரு வார்த்தை போட்டார் இல்லையா? வழிபாடுன்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு வள்ளலார் தெளிவுபடுத்துறாரு. ஆலய வழிபாடு வழிபாடு அல்ல, உருவ வழிபாடு வழிபாடு அல்ல, உணர்ச்சியற்ற சிலைகளுடைய வழிபாடு வழிபாடு அல்ல. அப்ப வழிபாடு என்றால் என்ன? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னாரு, உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடுன்னாரு. ஏன்னா நீ அருளை பெற வேண்டுமானால், உன்னுடைய ஆன்மா பரிசுத்தமாக வேண்டுமானால் நீ ஆலய வழிபாட்டிலே சென்றால், உருவ வழிபாட்டிலே சென்றால், சிலை வழிபாட்டிலே சென்றால் உங்களுடைய ஆன்மா பக்குவம் அடையாதுன்றார்.
அப்போ பக்குவம் எப்பொழுது வரும்? மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பொழுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் பசியோடு இருக்கிறான், ஒரு குடும்பம் பசியோடு இருக்குது. அந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்காம, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யாமல், நீ பல்லாயிரத்தை எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் எடுத்துக்கொண்டு ஆலய வழிபாடுலாம் சென்று அபிஷேக ஆராதனை செய்தால் உங்களுக்கு இறைவன் கருணை கொடுப்பாரா? அதே உணர்வற்ற ஜீவர்களுக்கு நீங்கள் படையல் செய்கின்ற பொழுது அந்த சிலைகள் எதுவும் சாப்பிட்றதில்லை, அது எதுவும் கேட்கறதும் கிடையாது. நீங்களே படைக்கிறீங்க, நீங்களே அபிஷேகம் பண்ணுறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, நீங்களே சாப்பிட்றீங்க. ஏதாவது ஒரு கடவுள் நீங்கள் படைத்ததை சாப்பிட்டதாக வரலாறு இருக்கிறதா? இருந்தால் நீங்கள் படையுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, வள்ளலாரும் சொல்லவில்லை. ஆனால் பசித்தவர்கள் இருக்கிறார்கள். பட்டினி பசி என்ற ஒரு பஞ்சம் உலகத்தில் தலைவிரித்தாடுகின்ற பொழுது அந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்காமல் ஆலயத்திலே இருக்கக்கூடிய உணர்வில்லாம சாப்பிடாத ஒரு ஜட தத்துவத்திற்கு படையல் வைப்பது என்ன நியாயம்னு கேட்டார் வள்ளலார். அதே ஒரு ஜீவர்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது அந்த பசியை நீங்கள் போக்குகின்ற பொழுது அந்த ஜீவன் மகிழ்ச்சி அடைகிறது. எந்த ஜீவன் மகிழ்ச்சி அடைகிறது? பசியோடு இருந்த ஒரு ஜீவன் நீங்கள் அந்த பசியை போக்குகின்ற பொழுது அந்த பசியை போக்குகின்ற உங்களுடைய ஆன்மாவும் மகிழ்ச்சி அடைகிறது. நீங்கள் உணவளித்த அந்த ஆன்மா உண்டுகின்ற பொழுது அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது. மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் அங்கே ஏற்படுகிறது. அந்த ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சி தான் யார் போடுகிறார்களோ, யார் கொடுக்கிறார்களோ அவருடைய ஆன்மாவிலே பதிவாகும். இட் இஸ் நேச்சர். ஆனால் ஒரு ஜடத்தில் போட்டால் அது ரிட்டர்ன் ஆகுமா? அதை நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. ஏன்? பட்டினி உற்றோர் பசித்தனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என நடுக்குற்றேன். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவர்கள் வறுமை, பசி, இந்த கொடுமையினால் வாடி வதங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பசியை போக்காமல் நீங்கள் பசியில்லாத ஒரு ஜடப்பொருளுக்கு நீங்கள் படைக்கிறீர்களே, என்ன நியாயம்னு கேட்டார். கேட்பது மட்டுமல்ல, அங்கே இருப்பது பக்தின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆலய வழிபாட்டிற்கு சென்ற ஆலய வழிபாட்டிலே செய்யக்கூடிய அபிஷேகம், ஆராதனை, படையல்களுக்கெல்லாம் பேர் என்ன? பக்தி. பக்தினால் நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் என்றால் மன மகிழ்ச்சி, மன உருக்கம், மன நெகிழ்ச்சி. அங்கே அது கிடைக்குது. அதுக்கு என்ன கிடைக்குதுங்க? மன மகிழ்ச்சி கிடைக்குது, மன நெகிழ்ச்சி கிடைக்குது, மன உருக்கம் கிடைக்குது. அதுக்கு பேரும் பக்தி. ஆனால் ஒரு ஜீவர்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது, அந்த பசியை போக்கின்ற பொழுது அங்கே என்ன கிடைக்குது என்றால் ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். இந்த ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உணர்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி என்பது என்றும் அழியாதது, ஆன்மாவிலே ஸ்டோர் ஆகும். பக்தி என்பது நீங்கள் அந்த ஆலயத்திற்கு வெளியே வருகின்ற பொழுது அது ஆப்சென்ட் ஆகிடும். மறுபடியும் இன்னொரு கோயிலுக்கு போவீங்க. ஆலயத்தில் இருக்கின்ற வெளியே உங்களுக்கு ஒரு பக்தி என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டிற்கு வந்த உடனே அது செயல்படலை, அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கல. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொரு கோயிலுக்கு போவீங்க. அது நீங்கள் போகாட்டி கூட பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவான், நான் அந்த கோயிலுக்கு போனேன், நல்லாச்சு, இந்த கோயிலுக்கு போனேன், அங்கே மொட்டை அடித்தேன், இங்கே மொட்டை அடித்தேன், இங்கே பேர் வச்சு இங்கே சுற்றுறேன், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை அழகழித்துட்டார்கள். இந்த அழகழிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் வள்ளலார் வந்தார். மிக தெளிவாக சொல்லுகிறார் வள்ளலார். வழிபாடு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி ஏற்படணும், ஆன்ம உணர்ச்சி ஏற்படணும், ஆன்ம மகிழ்ச்சி ஏற்படணும். இதுதான் வழிபாடு. அப்போ இந்த வழிபாட்டை சும்மா யதார்த்தமாக மாற்றவில்லை வள்ளலார். ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய உள்ளொளி அப்பொழுதுதான் உங்களுடைய அறிவு விளக்கத்தை கொடுக்கும்.
நான் பல இடத்துல சொல்ல, புத்தி விளக்கம் என்பது வேறு, அறிவு விளக்கம் என்பது வேறு. அதனால தான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்வார், அண்டத்தை பார்த்தால் பிண்டத்தை பார்க்கலாம், பிண்டத்தை பார்த்தால் அண்டத்தை பார்க்கலாம். அப்போ அண்டத்தில் என்ன இருக்கு? அண்டத்தில் என்ன இருக்கு சார்? அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இது ஒளிவட்டம். அந்த ஒளி எங்கே இருக்குது அண்டத்தில்? அக்னி, சூரியன், சந்திரம், நட்சத்திரம். இது ஒளிவட்டம் இல்லையா? இது அந்த அண்டத்தில் நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஒளியினுடைய ஊடுருவல். அதே மாதிரி பிண்டத்தில் என்ன இருக்கு? அங்கேயும் நாலு இங்கேயும் நாலுன்னாரு. அவன் சரீரத்தில் என்ன இருக்கு? அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். அங்கே அண்டத்தில் அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். இந்த 4க்கு 4 டேலி ஆகணும்னாரு. இது எப்படி டேலி ஆகும்? நீங்கள் உண்மையான அகத்தூய்மையோட உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பொழுது இந்த 4 4 8 ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கே 4 ஒளி, இந்த உடம்புல 4 ஒளி, இன்னும் அந்த உடம்புல 4 ஒளி. அப்போ இதுதானே ஒளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே தெளிவுபடுத்தினார், இது ஒரு உருவம் தானே, ஆலயத்தில் இருப்பது ஒரு உருவம் தானே. அப்போ 2 உருவத்தை தானே சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உருவம் ஒளி தராது. ஒளி தருமா? உடம்பில் இருக்கக்கூடிய ஒளி இந்த உடம்பை இயக்கி கொண்டிருப்பது, அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒளி அண்டத்தை இயக்கி கொண்டிருப்பது. இதை தெரியாமல் நாம் என்ன பண்ணிட்டோம்? நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் ஆலய வழிபாட்டை நமக்கு காட்டினார்கள். அக்காலத்திற்கு அது பொருந்துவதாக இருக்கட்டும், தவறில்லை. ஆனால் இக்காலத்திற்கு தேவையில்லை. இன்று என்ன விஞ்ஞான அறிவியல் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறான் இல்லைங்களா? ராக்கெட்டில் பறந்துட்டு இருக்கான். உட்கார்ந்த இடத்துலேருந்து போன தட்டில் உலகம் போல இருக்கிற அத்தனையும் தெரியுது, கையில் வச்சுக்கிட்டு. ஒரு செல்போன், உங்கள் கையில் இருக்கிற செல்போனை தட்டினா என்ன கிடைக்குது? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளை ஒரு நொடியில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த பக்தியில் தெரிந்து கொள்ள முடியுமா? இன்று விஞ்ஞான அறிவியல் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் வள்ளலார் நமக்கு அடிப்படையில் கை வைக்கிறார். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறானே தவிர அறிவை பயன்படுத்தவில்லைன்னு சொல்றார். அப்போ இந்த உடம்பில் என்ன 4 ஒளி என்றால் இந்த உடம்பு என்பது அகல்னாரு. உடம்புக்கு என்ன பேரு? அகல். அதில் இருக்கக்கூடிய ரத்தம் எண்ணெய், அதில் இருக்கக்கூடிய திரி சுக்கிலம், அதில் இருக்கக்கூடிய ஒளி ஆன்ம பிரகாசம். உடம்புக்குள்ள அகல் இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, பிரகாசம் இருக்குது. இந்த 4 இங்கே ஒளி கொடுக்குதில்ல சேர்ந்தா. ஆனால் அங்கே ஆலயத்தில் ஒளி கொடுக்குமா? அந்த ஆலயத்திற்கு கூட என்ன தேவைப்படுது? அங்கே ஒளிதான் தேவைப்படுகிறது. நீங்கள் திடீர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த இடத்திலே மின்சாரம் இல்லை, இல்லை விளக்கு இல்லை என்றால் அந்த தெய்வத்தை உங்களால் பார்க்க முடியுமா? அப்படி அந்த வெளிச்சத்தை நீங்கள் கேட்கலாம். சிவபெருமானே, முருகப்பெருமானே, பெருமாளே, ஆதிபராசக்தியே, இடைவிடாது உன்னை நான் தினமும் வழிபாடு செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது திடீரென்று விளக்கும் அணைந்து விட்டது, மின்சாரம் அணைந்து விட்டது, புகையிலும் அடித்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்ப்பதற்கு வழி இல்லையே, நான் வணங்கியது வீணாக போச்சே, உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடைய உருவத்தை காட்டுங்கள் என்று கேளுங்கள். அந்த தெய்வம் உங்களுக்கு ஒளியை கொடுத்து விட்டால் அந்த தெய்வத்தை வழிபடுங்கள். அதற்கூட என்ன தேவைப்படுகிறது? மின் ஒளி இல்லென்று விளக்கு. அந்த விளக்கில் வெளிச்சம் இல்லை என்றால் நாம் வணங்கக்கூடிய அந்த படங்களோ உருவங்களோ நமக்கு பிரகாசம் தெரியாது. இதைத்தான் வள்ளலார் இங்கே சொல்கிறார், ஆன்ம பிரகாசம் இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருப்பது. இதைத்தான் 4 பகுதிகளாக இந்த உடம்பை பிரிக்கிறார் வள்ளலார். உடம்புல 4 பகுதி என்ன? இந்திரியங்கள், கரணங்கள், ஜீவன், ஆன்மா. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்திரியம் என்றால் என்ன?
புறக்கருவிகள், கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள். கரணங்கள் என்றால் என்ன? ஐம்புலன்களை இயக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உருவமற்ற ஆக்ஷன் பண்ணக்கூடியது. அதற்குள்ளே இருப்பது ஜீவன். ஜீவன் என்றால் உயிர். அந்த உயிரை இயக்கக்கூடியது பேர் ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவை இயக்கக்கூடியது யார் என்பதை கண்டுபிடித்தோம் தான் வள்ளலார். இப்போ நம்ம இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா உடம்புல இருக்கு. இந்த உடம்பை இயக்கி கொண்டிருப்பது யார் என்பால் நீ உடனே ஆன்மா என்பீங்க, ஜீவன் என்பீங்க, கரணம் என்பீங்க, இந்திரியம் என்பீர்கள். ஆனால் இந்த நான்கை இயக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி. அந்த ஒளிவட்டம் உன்னுடைய உச்சிக்கு கீழே உள்ளே வரவில்லை என்றால் ஆன்மா இயங்காது, ஜீவன் இயங்காது, கரணங்கள் இயங்காது, இந்திரியங்களை இயங்காது. அது என்னைக்கு அது கட் ஆகுதோ அன்னைக்கு தான் டெத்துன்னு பேர். அது பேர் என்ன? இதைத்தான் வள்ளலார் சொல்றார். ஆற்று வெள்ளம் வருவதும் முன் அணைவோட அறியீர், அகங்கார பேய்பிடித்தீர் ஆடுதற்கே அறிவி, கூற்று வருங்கால அதற்கு எது குருவி, கூற்று தைத்த சேவடியை போற்ற விரும்பீரே, வேற்றுரைத்து வினைவெறிக்கு வெளிகின்ற உலகி, வீணுலக கொடுவடக்கை விட்டு விட்டு ஒம்மின், சாற்றுவக்கு எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியங்கான் சக்தியை சார்வதற்கே சொன்னார். எவ்வளவு பெரிய அழகான உடம்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த இறைவனை தொடர்புள்ளுவதற்கு கூட சக்தி இல்லாமல், அறிவில்லாமல், ஆற்றல் இல்லாமல் மறைத்து விட்டார்கள். அந்த மறைத்தவன் காட்டிய வழியிலே நாம் பின் சென்று கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் உடைத்து தூள் தூளாக்கிய உண்மை பொருளை, மெய்ப்பொருளை காட்ட வந்தவர் தான் வள்ளலார். புரியுதுங்களா சொல்றதுக்கு? இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நமக்கு ஜாதி, சமய, மதம் என்பதெல்லாம் விரோதம் அல்ல. நம்மை மாற்றி வைத்த ஒரு கரு, ஒரு மாற்றி வைத்த கொள்கை. இந்த கொள்கைகளெல்லாம் தூள் தூளாக்கி வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்திற்கென்று ஒரு கொள்கையை வகுக்கிறார். வள்ளலார் வைத்த பேர் என்ன அந்த கொள்கைக்கு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கன்னு பேர் வைக்கிறார். ஏன்னா ஷார்ட்டாக முடிக்கிறேன், நிறைய பேசினா நம்ம ஒரு மாத கணக்கில் பேசலாம். வள்ளலார் வைத்த இந்த கொள்கைக்கு பேர் என்ன? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். இங்கே ஜாதி இல்லை, சமயம் இல்லை, மதங்கள் இல்லை. இவர் தோற்றுவித்த கடவுளுக்கு பெயர் என்ன? அருட்பெருஞ்சோதி. ஏன்னா வள்ளல் பெருமான் ஆரம்ப காலத்தில் நீங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வழிபடாத தெய்வங்கள் ஏதாவது இருக்கா? துளுக்கான தம்மையை கூட பாடியிருக்காரு. நம்ம வணங்குற தெய்வத்தை விட வள்ளல் பெருமான் அதிக தெய்வங்களை வழிபாடு செய்திருக்கிறார். அந்த வழிபாடு செய்துவிட்ட பிறகு இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுகிறார். அதை வள்ளலார் சொல்லுகிறார். மாயையாய் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பிறரை பார்த்தனே அல்லால் தலைவாவேர் எண்ணியதுண்டோ, தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன், துயரினி சிறிதுமிங்கு ஆற்றேன், நாயகா பொறுத்தது போதும் நன்றருள் புரிவது உன் கடனே. இதுவரை நான் பாடி வந்தேன், பல கடவுள்களை பாடி வந்தேன். ஆனால் அது அத்தனையும் உண்மை அல்ல, பொய் என்பதை நான் உணர்ந்தேன். உணர்ந்துவிட்ட பிறகு எனக்கு மெய்ப்பொருளை காட்ட வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தத்துவங்கள், மாயினால் உருவாக்கப்பட்ட ஜட தத்துவங்கள். அதையும் சொல்லுகிறார். வண்ண வேறெனினும் வடிவ வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்று என்று எண்ணியதல்ல, சச்சிதானந்த திரையா வேறு எண்ணியதுண்டோ, அண்ணலின் பாதம் அறிய நான் அறியேன், அதனினி சிறிதுமெங்கு ஆற்றேன், தின்னமே நின்மேல் ஆணை தெளிவித்து காப்பது உன் கடனே. அடுத்தது தூக்கி எறிகிறார். எனக்கு கடவுளுடைய உண்மை தெரிய வேண்டும், நான் கடவுளை காண வேண்டும், கடவுளை காண்பதற்கு என்ன வழி என்பதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று வள்ளலார் இறைவனத்திலே கேட்கின்ற பொழுதுதான் வள்ளலாருக்கு இறைவன் சொல்லுகிறார். இதுவரை நீங்கள் வழிபாட்டு தெய்வங்கள் எல்லாம் தத்துவங்கள். நீ உண்மை இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கருணை நன்முயற்சி செய்யினார். என்ன வேணும்? கருணை நன்முயற்சினார். கருணை நன்முயற்சிக்கு என்ன சார் அத்தாரிட்டினார்? வள்ளலார் கேட்கிறார். சொல்றார் அவரு,
ஜீவகாருண்யன் பேர் வைக்கிறார். அது பேர் என்ன? ஜீவகாருண்யன் பேர் வைக்கிறார். ஜீவகாருண்யம் என்றால் என்ன சார்னு கேட்கிறார். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குவதுக்கு பேர் ஜீவகாருண்யம். அப்போ ஜீவர்களுக்கு என்ன சார் துன்பம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இத்தனை வகையான துன்பம் வருகிறது. இந்த துன்பத்தை போக்கினால்தான் இறைவன் யார் என்பது தெரியும். உடனே வள்ளலார் என்ன, இதற்கு நான் என்ன வழி செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், வடலூர் பெருவழியிலே முதலாக தர்மசாலை ஆரம்பினார். வள்ளல் பெருமான் கோயிலை கட்டவில்லை, மடப்பள்ளி கட்டவில்லை. முதல்ல என்ன கண்டார்? 1867 தர்மசாலையை தோற்றுவிக்கிறார். தர்மசாலையை தோற்றுவிக்கின்ற பொழுது பல்லாயிரம் ஏழை எளிய மக்கள் பசியோடு இருந்தவர்கள் எல்லாம் அங்கே வந்து உணவு அருந்துகிறார்கள். அதை அருந்திவிட்ட பிறகு பார்க்கிறார், இறைவன் இங்கேதான் இருக்கிறார். அதனால்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொல்றாரு நம்பாளு. அவர் எங்கிருந்து பிடிச்சார் இந்த வார்த்தையை? வள்ளலாரிலிருந்து எடுத்த சரக்கு. ஏழையின் பசித்தவர்த்தலாவிய ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவு கொண்டார் வள்ளலார். உடனே அவங்க என்ன முடிச்சுட்டாங்க? நம்ம ஆளுங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்றேன். எங்கிருந்து எடுத்தாங்க சரக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் வள்ளலார் இங்கே சொல்றார், காலையிலே எந்தனக்கு கிடைத்த பெரும்பொருளே, கழிப்பே என் கருத்தகத்தை கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே மேகுகின்ற தவப்பயனாம் பெருமையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே. இன்ப இன்ப வாழ்வு, பருமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த 3 வாழ்க்கை முறையை எனக்கு தர்மசாலையுடைய வழியாக எனக்கு இறைவன் காட்டுவித்தார். அதற்கு பிறகு தர்மசாலை என்பது ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்பதை காட்டுவதற்காக தர்மசாலையை தோற்றுவித்தார். அப்போ கடவுள் எங்கே, எப்படி வணங்குவது? நாங்கள்லாம் ஒளி கடவுளை வழங்காமல் உருவமற்ற உருவ கடவுளை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோமே, பேசாத தெய்வங்களை வழிபாடு கொண்டு இருக்கிறோமே, அதற்கு என்ன வழி என்று கேட்கின்ற பொழுதுதான் வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக வள்ளலூர் பெருவழியில் என்ன பண்றாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை தோற்றுவிக்கிறார். அதுக்கு கோயில் பெயர் அல்ல, ஆலயம் என்று பெயர் அல்ல, பிரமிடு என்று பெயர் அல்ல, இந்து கோயில் என்ற பெயர் அல்ல, வைணவ கோயில் என்று பெயர் அல்ல. அதுக்கு பெயர் என்ன வச்சாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு அது பேரு. அப்ப ஞான சபை என்றால் என்ன? அறிவு விளங்கும் சபைன்னு பேர் இருக்கு, அருள் விளங்கும் சபைன்னு பேர் இருக்கு. அங்க என்ன இருக்கிறது? என்ன இருக்குது அங்க சபையில? ஒளி இருக்கிறது. அந்த ஒளி எங்கே பண்றாரு? சபை எனது உலமென தான வந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டனன். அவர் சத்திய ஞான சபை அமைப்பதற்கு எங்கே கண்டார்? தன்னுடைய அகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவை கண்டார். ஆன்மாவுடைய இருப்பிடம்தான் சத்திய ஞான சபை. அவ சத்திய ஞான சபையை கட்டிய வள்ளலார் ஞான சபை கட்டுறதுக்கு யாருக்கிட்டாவது பணம் வாங்கினாங்களோ கேட்டீங்களா? இன்னும் சன்மார்க்க நண்பர்களுக்கு நிறைய புரியாது இருக்கு. தர்மசாலைக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? தர்மசாலை ஆரம்பித்து விட்டு அவர்களால் முடிந்த உதவியை செய்து அதில் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள் எழுதுறாரு. தர்மசாலை என்ன சொல்றாரு? அவர்களால் முடிந்த உதவியை செய்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள். எப்படி இந்த சபையை கட்டுறதுக்கு எத்தனை பேர் உதவி பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபை எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரும் உதவி செய்யக்கூடியது, எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கக்கூடியது. இங்கே ஜாதி இருக்கா, சமயம் இருக்கா, மதம் இருக்கா? ஆளுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போடுவீங்களா? எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்ட் தானே? அப்போ இங்கே ஒளி எல்லாருக்கும் பொதுவானது.
அப்போ சத்தியஞான சபை கட்டுகின்ற பொழுது வள்ளல் பெருமான் யாரிடத்திலையும் பணம் வாங்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மசாலை கட்டுகின்ற பொழுது அவர்களும் முடிந்த உதவி செய்யுங்கன்னார். ஆனால் சத்தியஞான சபை கட்டுறது, இப்போ ஆலயம் கட்டுறதுனா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சார் பண்ணுவோம்? எல்லாரும் பணம் கொடுக்கணும்னு கேட்போம் இல்லைங்களா? ஒரு கோயில் கட்டுறதுனா என்ன பண்ணுவோம்? ராஜாக்கள் கட்டிட்டு போயிட்டா எத்தனையோ கோயில்களை, கிறிஸ்தவங்களை எத்தனையோ சர்ச்சுகளை கட்டிட்டு போயிட்டாங்க, மகமதியர் எத்தனையோ அவங்களுடைய சாவியை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க மசூதிகளை. ஆனால் வள்ளல் பெருமான் கட்டுவதற்கு யார் எடுத்தாலும் பணம் வாங்கினாரா? கிடையாது. ஏன்னா இறைவன் மெய்ப்பொருளை இந்த உலகத்தில் காண்பிப்பதற்கு பொய்ப்பொருளை அனுபவிக்கக்கூடிய இடத்தில் பணத்தை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சார் வள்ளல். அவர் என்ன பண்ணாரு? அவர் நினைச்சா தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அவர் கையில் தொட்டால் போதும் பொண்ணாயிடும். அது சித்து. அந்த வேலையை அவர் செய்யலை. வள்ளலாருடைய உண்மையை நீங்கள் தெரியணுன்னா வள்ளலார் நடந்தால் நிழல் விடாது. இது யாராவது கவனிச்சிருக்காங்களா? அந்த காலத்தில் யாருமே கவனிக்கல. பூமியில் அவர் கால் படாது, சூரியன் அவர் மேலே படாது, மழை அவர் மேலே படாது, காற்று அவர் மேலே படாது, நீர் அவர் மேலே படாது. அவரை சுற்றி பல 1000 மைல்களுக்கு அப்பால் அது ஒதுங்கிடும். அவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர். ஏன்னா நமக்கு அந்த ஆற்றல் இருக்குது. நம்முடைய ஆன்மாவுடைய ஒளித்தன்மை எவ்வளவுன்னு தெரியுமா? கோடி சூரிய பிரகாசம் உடையது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவினுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம் உடையது. அந்த கோடி சூரிய பிரகாசம் உடைய ஆன்மாவை திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் மாயா திரைன்னு வச்சார். கரவின் மாமாயே கரும்பிருந்த படிக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த திரைகள்லாம் என்ன பண்ணுது? நம்ம ஆன்மாவை மறைத்து கொண்டிருப்பதால் தான் அருள் என்பது வெளியே வரல. அருள் எங்கே இருக்கிறது? ஆன்மாவில் இருக்கிறது. அப்போ ஆன்மாவை எது மறைத்து கொண்டிருக்கிறது? அஞ்ஞானம், அறியாமை என்னும் திரைகள் மறைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய ஆன்மாவுடைய ஒளியை நம்மால் பார்க்க முடியாது. பார்த்தால் இப்பொழுது பார்க்க முடியுமான்னா அவர் காட்டுறதுக்கு ரெடி, நம்மளால் பார்க்க முடியாது, வெடிச்சு போயிடுவோம். அப்போ இந்த உடம்பை என்ன பண்ணணுன்றார் வள்ளலார்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒளித்தன்மையாக மாற்ற வேண்டும். அதுக்கு பேர் உஷ்ணன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அது என்ன உஷ்ணன்னு போடுறார் வள்ளலார்? சுத்த உஷ்ணம். உஷ்ணம் 2 வகை இருக்கு. அசுத்த உஷ்ணம் இருக்கு, சுத்த உஷ்ணம் இருக்கு. சுத்த உஷ்ணம் என்பது சுடாது, அசுத்த உஷ்ணம் என்பது சுடும். அதே மாதிரி தான் அருள் என்பது சுடாது, பவர் அதிகம். அக்னி என்பது சுடும், பவர் குறைவு. அருளுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இப்போ சந்திரன் உலகம் பூரா ஒளி காட்டுதா? சந்திரன் சுடுதா? சூரியன் ஓரளவுக்கு சுடும். அக்னி தெரியாது. அக்னி நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா பொசுங்கிடுவீங்க. இப்போ 4 ஒளி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அக்னி இருக்குது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்குது. சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, நட்சத்திரங்கள் தெரியுது. அக்னி தெரியுதா? அக்னியுடைய பவர் அளவில் அடங்காதது. அப்போ அக்னியிலிருந்து வெளிவருவது தான் சூரியன். அக்னி டைரக்டாக அந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சம் கொடுத்தா என்னவா? எல்லாமே புசிக்கு போயிடும். அக்னியிலிருந்து இந்த உயிர்களுக்கு தேவையான ஒளியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், ஜீவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனால சூரியனை வெளியனுப்புது. அப்போ சூரியன் வெளிவந்து அதன் வேண்டிய வெளிச்சத்தை கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடும். அடுத்தது என்ன வரும்? சந்திரன் வரும். சந்திரன் வந்தால் அது இந்த உயிர்களுக்கு என்னென்ன தேவையானதை கொடுத்துட்டு அது மறுபடியும் போயிடும். அதுக்கடுத்தது என்ன வருது? நட்சத்திரம் வருது. நட்சத்திரம் வந்து இந்த உயிர்களுக்கு என்னென்ன, அதனுடைய தன்மைக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அதுவும் போயிடும். அப்போ அந்த 3 ஒளியும் அக்னியோட சேர்ந்தா அன்னைக்கு என்ன நாள்? அமாவாசைன்னு பேர். எல்லாமே இருண்டு போயிடும். அக்னி சூரியனை இழுத்துக்கோ, சந்திரனை இழுத்துக்கோ, நட்சத்திரனை இழுத்துக்கோ. இது 3 உள்ளே போயிட்டா இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன பேர்? அதுக்கு இருட்டு. அதுக்கு பேர் தான் அமாவாசைன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த உடம்புல இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா
அப்போ ஆன்மாவுக்கு தேவையான ஆன்மாவிலிருந்து ஜீவனுக்கு ஒளி வருகிறது, ஆன்மாவிலிருந்து ஜீவன் மூலமாக கரணங்களுக்கு ஒளி வருகிறது, ஆன்மாவிலிருந்து ஜீவன்கள் மூலமாக கரணங்கள் மூலமாக இந்திரியங்களுக்கு ஒளி வருது. இந்த நான்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவது இல்லைங்களா? இந்த நானும் ஒன்றோடு ஒன்று இருப்பதுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே சென்ட்ரல் பாயிண்டில் ஒரு புள்ளி வடிவமான ஒளி. அந்த ஒளியை இயக்குவதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நம்ம என்ன நினச்சிருக்கோம்? பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லக்கூடியங்களா இயங்குறாங்க நினச்சிருக்கீங்க. அதெல்லாம் தத்துவங்கள்னு பேர். இதைத்தான் வள்ளலார் இங்கே சொல்லுகிறார். யாரு? ஆண்டவருடைய தன்மை என்ன அப்படின்னா, இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றோர் பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிவில்லார், கலங்கமில்லார், வேண்டுதல் இல்லார், வேண்டாம இல்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி ஓங்குகின்ற திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். அதுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, யாரும் செய்யறது கிடையாது, வைக்கிறது கிடையாது, எடுக்கிறது கிடையாது, சொல்றது கிடையாது. அது எப்படி இருக்கா? ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டும் ஆனார், அன்று முலார் இன்று முலார் என்று முலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார், அவர்தான் அருட்பெருஞ்சோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். ஆவுமலார் யாவுமிலார் யாவும் உலார் யாவும் ஒன்றுரு தாமாகி நின்றார் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இதை சொல்லுவதற்கு தான் வள்ளலார் வந்தார். நீ ஏதோ வள்ளலார் வந்து ஜாதி சமய மதத்திற்கு தாண்டி எதிரி அல்ல, இந்த சமுதாயத்தை அடித்தவர்களை குற்றம் சொல்லுகிறார் வள்ளலார். ஏனென்றால் நாம் எல்லாம் நமக்கு வழிகாட்டியது எது? நமக்கு வழிகாட்டியது எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? எல்லாருமே நாடு பூரா வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதனுடைய வழியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நல்லா நினச்சிக்க, நம்மளாம் தனியாக ஒன்று வாழல. இப்போ முன்னாடி இருந்தவர்கள் வகுத்து தந்த வேத, ஆகம, புராண, இதிகாசங்களுடைய வழியாகத்தான் அதை பின்பற்றி வாழ்ந்து வருகிறோம். ஆனால் வள்ளலார் அதுக்கு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றி வேதாகமத்தின் விளைவறி சூதாக சொன்னதால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை குடிநோண்டி புதலானார். ஏனென்றால் மனிதர்களை குறை சொல்லவில்லை, மனிதர்களை மடையர்களாக மாற்றியவர்களை குறை சொல்கிறார் வள்ளலார். நீங்கள் பேரதாசம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பேரதாசம் படிச்சிருக்கீங்களா சார்? எல்லாரும் சன்மார்க்க நண்பர்கள் படிச்சிருக்கீங்களா? சித்திவிடாக திருமாலியே கடைசியாக சொல்லுவார். இது கடைசி வார்த்தைன்னு எழுதுகிறார். அவர் சொன்னக்கூடிய இது கடைசி வார்த்தை, இனிமேல் சொல்லுபவர்கள் உங்கள் கண்ணுக்கு தோன்ற மாட்டார்கள். அதான் பேர் உபதேசம். இதுவரையில் இருந்தது போல் இனியும் நீங்கள் வீண்காலம் கழிக்காது. இதுதான் டைட்டில். இதுவரையில் இருந்தது போல் இனி வீண்காலம் கழிக்காதீர்கள். ஏனென்றால் இதுவரையில் இருந்த வேத, ஆகம, புராண, இதிகாசங்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக சொல்லிவிட்டது. அதை நம்பாதீர்கள். அதை இன்னும் தெளிவாக சொல்லுவார். இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. சார், உங்கள் வீட்டில் பூட்டு போட்டு சாவி தொலைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உடைக்கணும் இல்லை? உடைத்தா தானே உள்ளே போக முடியும். ஆனால் அவன் போட்டின பூட்டை இதுவரையில் யாரும் உடைக்க வரலன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடைச்சிட்டோன்றார். வள்ளலார் வந்து உடைச்சிட்டாரு. பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மை தெரியாது உளறிக் கொண்டிருக்கிறார்கள் எழுதுகிறார். அவன் தான் மறைச்சிட்டு போயிட்டான். பின்னாடி வந்த பெரியவாள் பெரியவாள் என்று நீங்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களே, எத்தனையோ பெரியவர்கள், அவர்களும் பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மை அறியாது கண்ணை மூடிக்கொண்டுன்றார்.
உண்மை அறியாது கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு குருடன் அர்த்தம். குருட்டுத்தனமாக அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் என்னை நிலைமை ஏற்றி வைத்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம்தான் என்னை ஆண்டவர் நிலைமை ஏற்றி வைத்திருக்கிறார். நீங்களும் என்னை போன்று விட்டுவிட்டீர்களானால் அந்த பெரிய லாபத்தை நீங்களும் பெறுவீர்கள். அதோட விட்டாரா? அது சொல்றார் அடுத்தது, இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள். இதுவரை நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க சார், நீங்க மட்டுமல்ல எல்லாரும். இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? ஒரு லாபமும் காணவில்லை. இப்பொழுது ஆண்டவர் எல்லோருக்கும் அருள் வழங்கக்கூடிய தருணத்தில் வந்திருக்கிறார். இது ஆண்டவர் வருகின்ற தருணம் சார். இதுவரை நமக்கு சமய மதங்கள்லாம் என்ன சொல்லி தெரியுங்களா? என்ன சொல்லிச்சேன்? கண்டவர் விண்டதில்லை. எப்படி சொல்லி நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க பார்த்தீங்களா? கண்டவர் விண்டவர். வள்ளலார் சொல்றாரு, கடல் கடந்தேன் கரை கடந்தேன் கண்டு கொண்டேன், கோவில் கதவு திறந்திட பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன், உடற்குளிர்ந்தேன் உயிர் கிளந்தேன் உள்ளமெல்லாம் தடைத்தேன், உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன், இடதவிக்கும் சித்தியலாம் என்பசம் ஒங்கிடவே இத்தனையும் பெற்றேன் நான் திருச்சிற்றம்பலமே, பாட்டையெல்லாம் பாடுகின்றேன் பலந்தரும் என் உலந்தனிலே கலந்து நிறைந்தருளேன், காட்டையெல்லாம் கலந்துனதை நாட்டை அடைந்து கடிநகர்பொன் மதிர்காட்சி கண்குளிரக் கண்டேன், கோட்டையெல்லாம் கொடியாற்றி கோலமிட பார்த்தேன், கோயில் மேல் வாயிலே குணங்களெல்லாம் தவிர்த்தேன், சேட்டை அற்று கருவியலாம் என்பசம் ஒங்கிடவே இத்தனையும் பெற்றே நான் திருச்சிற்றம்பலமே. எங்க கண்டாரு? கண்டேன் கலித்தேன் கலந்து கொண்டேன், காணாத காட்சியெல்லாம் காண்கின்றேன். நம்ம முன்னாடி இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க சார். உண்மை உரைக்கின்றேன் வள்ளலார். அதுக்கு என்ன ஆப்போசிட்டு? உண்மை உரைக்கின்றேன் உவந்தடமீன் உலகி உரையதில் சந்தேகத்து உளறி அழியாது, என்மையினால் என நினைவி எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான், இதை கேண்மின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்தியவார் வடிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. என்ன வார்த்தைகள்! உண்மை சொன்னவர் வள்ளலார் இல்லைங்களா? மற்றவர்களாம் என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்கன்னு அர்த்தம். நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வள்ளலார் சொல்லுவது நான் சொன்னேன் என்று சொல்லல. வள்ளலார் நான் சொன்னேன்னு எங்கேயாவது சொல்றாரா? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமின் அமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமண்டில் நடம்புரி எம்பெருமான் வரவிதிற்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே, தேனுரைக்கே உலவினிக்கே எழுகின்றேன், நீ விரலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமீன் சித்தி பெறலாகும், ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீ பெறலாம் அடைதல் குறித்தேன். இங்கே எதற்காக இந்த சபை, எதற்காக இங்கே கட்டியிருக்கிறார் நடராஜன் அவர்கள்? நீங்கள் எல்லாம் எதற்காக இங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாமெல்லாம் என்ன அடையணும்? மரணமிலா பெருவாழ்வு. இந்த உலகத்தில் எல்லாம் பிறந்தவெல்லாம் சாவன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். இந்த உலகத்தில் பிறந்தவர்களெல்லாம் செத்து போயிடும். அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன அதுக்கு பேர்? இயற்கை. நாங்கள் மரணம் என்பது இயற்கை நாங்க சார். வள்ளலார் வந்துதான் மரணம் என்பது இயற்கை அல்ல செயற்கை நாங்க. இறந்தவரை எடுத்திடும் போது அகற்றுகின்ற உலகி இரவாத பெருவரணி ஏனடைய மாட்டி மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்தும் இதை நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே
மரணம் பிணி சேராமல் தவிர்த்திடுங்க தெரிந்து வம்மீர் இங்கே. பிறந்த பிறப்பு இதில்தானே, நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்து. அருளை பெறும் வழியை கண்டுபிடித்தார் வள்ளலார். நாம் எல்லாம் பொருளை பெறுவதற்குண்டான வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். கல்வி இரண்டு வகையாக இருக்கிறது உலகத்திலே. கல்வி எத்தனை வகை இருக்கு? 2 வகை. ஒன்று சாகும் கல்வி, இன்னொன்று சாகா கல்வி. இதுவரையில் இருந்த ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லாம் சாகும் கல்வியை கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். வள்ளலார் வந்துதான் சாகா கல்வியை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார், சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவந்தான் அறிந்த அறிவே தகுமறிவு, மலமைந்து வென்ற வல்லவே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளை விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதல் உற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமா, மண்ணுமிது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரவென்றுரைத்த குருவே. மனிதன் பிறப்பது இறப்பதற்கல்ல, அருளை பெற்று இறைவனோட இரண்டர கலக்க வேண்டும். எந்த இடத்திலிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு செல்வதுதான் மனிதனுக்கு கொடுத்த உயர்ந்த பிறப்பு. இந்த உயர்ந்த பிறப்பு இன்று என்ன நிலையாக இருக்கிறது? மரணம் அடைந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை வந்து நீங்க கொஞ்சம் கூட பயப்படலையான்னு கேட்கிறாரு. இவ்வளவு பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க கோடி கோடியா, இத்தனையும் விட்டு விட்டு இங்கே செல்லுகின்ற பொழுது நீங்கள் சம்பாதித்த அந்த பொருளோ உங்கள் கூட ஒரு சிறு துளி கூட வருமா? வராது. ஏன் வராது? அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் மாயினால் உருவாக்கப்பட்டது. இந்த பொருளை எடுத்துச் செல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த உலகத்திலிருந்து இந்த அண்டத்தை விட்டு ஒரு துளி கூட வெளியே கொண்டு போக முடியாது. நீங்களும் போக முடியாது, பொருளும் கொண்டு போக முடியாது. இது பூரா ஒரு பெரிய இரும்பு கோட்டை. இந்த உலகம் என்பது, இந்த அண்டம் என்பது அது ஓப்பன் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளதான் வரணும். ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு தான் அந்த அண்டம் ஓப்பன் ஆகும். ஒன்றே ஒன்றுக்கு தான் அந்த அண்டம் என்னன்னா ஓப்பன் ஆகும். அருள் மட்டும். அருள் யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த அண்டம் ஓப்பன் ஆகும். நீங்கள் போனீங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டு வெளியே போனோடனே லாக் ஆகிடும். அருளை பெறுபவது ஆண்டவனுடைய கட்டளை, அருளை கொடுப்பது ஆண்டவனுடைய அருள். ஆண்டவன் கொடுப்பது, ஆண்டவன் கொடுத்த கட்டளையை மீறி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அந்த ஆண்டவரை தான் நமக்கு காட்டினார் வள்ளலார். அதனால்தான் வள்ளலார் சொல்றார் இறுதியில், சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய். நேரம் ஆயிடுச்சுல, பசியோடு இருப்பீங்க, முடிச்சிடலாம். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எழுதுகின்ற தினமா, இனி வரும் தினங்களெல்லாம் இன்பம் ஒரு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் வலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட்செங்கோர் எங்கும் செல்லுகின்றதா. இப்போ நம்ம அன்பர் சொன்னார் இல்லையா, சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நான் போயிருந்தேன். அவர் தமிழ் சான்றோர்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, வள்ளலாரை பற்றி ஏதோ படிச்சுட்டாங்க, பேசியிருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், திடீர்னு வள்ளலார் வந்து எல்லாம் கொளுத்துட்டாங்கட்டார். நான் மேடையில் உட்காந்துட்ருக்கேன். அவர் பேர் நல்ல பேர், அவர் பெரிய தமிழாசிரியர். நான் உட்காந்துருக்கோம், 5-6 பேர் உட்காந்துருக்கோம், சன்மாரிகளும் உட்காந்துருக்காங்க. அவர் மேடையில் போச வள்ளலாரை வந்து அவரை வந்து கொளுத்துட்டாங்க, அது ஒன்றும் உண்மை தெரியலன்னு பேசிட்டார். இறந்துட்டாருன்னு சொல்கிறாரு. அதை வந்து ஏதோ சொல்கிறாரு. எனக்கு அப்படியே இந்த உடம்பு கொதிச்சிருச்சு, எழுந்திரிச்சிட்டேன். நிறுத்தியா அப்படின்னா, பேசாத நிறுத்து, வள்ளலாருடைய திருவருட்பாய் படிக்காத பேசாத, வள்ளலார் பற்றி உனக்கு என்ன தெரியும், பேசினா மறுபடியும் நடக்கிறதா வேறு. ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க, நிறுத்த சொல்லிட்டார். அவர் பேர் ஆற்காடுன்னு பேர். அப்படியே நிறுத்த, சரிங்க சார் சரிங்க சார், மறுபடியும் பேசினா எனக்கு அப்படியே கொதிச்சிருச்சு என்னுடைய உடம்பு.
ஏன் வள்ளலார் அப்படிப்பட்டவரா? காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூச்சாலே கொலைக்கருவியாலே பிற ஏற்றும் கொடும் செயல்களால் வேற்றாலே எஞ்சான்றும் அடியாலே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றே விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவனை நீ நினையாது உலகி என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்பினர். அவருடைய உடம்பை எவனும் தொட முடியாது, கிட்ட நெருங்க முடியாது, நேருக்கு நின்று பேச முடியாது, அவர் கண்ணை பார்த்து பேச முடியாது. அவரை தொட்டது உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. பஞ்சபூதங்களே அவரை தொடாமல் இருக்கின்ற பொழுது எவையா போய் அவனை வந்து பதைக்கிறது கொளுத்துறது? அறிய வேண்டாமா? உனக்கு படிச்சிருக்கியா? உடலுடைய தத்துவம் என்னன்னு தெரியுமா? உடல் மாற்றம் என்னன்னு தெரியுமா? உடலுக்கு எத்தனை தேக மாற்றம் தெரியுமா? வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு, இந்த உடல் என்பது அசுத்த போதகாரிய தேகம். முடிச்சிடுறேன். இதுக்கு பேர் என்ன? அசுத்த போதகாரிய தேகம். நாம் வாழக்கூடிய தேகம் இது. இறைவனை தொடர்பு கொண்டு மெய்ப்பொருளை நன்குணர்ந்து மெய்ப்பொருள் தகுந்த மாதிரி வாழ்க்கை நீங்கள் ஒழுக்கத்தோடு அமைந்து கொள்ளுகின்ற பொழுது அது என்ன மாற்றம் ஏற்படும்? சுத்த தேகமாக மாறுகின்றார். சுத்த தேகத்தினுடைய அடுத்த ஸ்டாண்டர்ட் பிரணவ தேகம், அதற்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஞான தேகம். இந்த மூன்று ஒன்றோடு என்று மெர்ஜ் ஆகணும். அதுக்கு பேர் தான் சுத்த பிரணவ ஞான தேகம்னு பேர். அப்ப சுத்த பிரணவ ஞான தேகம் யாருக்கு இருக்கு? இறைவனுக்கு இருக்கு. ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் நான் உன்னை வேண்டினேன் ஏகா அநேகா எரிப்பொதிவில் ஞான தேகா கதவை திற. இறைவனுடைய தேகம் ஞான தேகம். அந்த ஞான தேகத்தை மாற்றினால்தான், நாம் மாறினால்தான் இறைவனும் நாமும் ஒன்றோட ஒன்று இணைய முடியும். அதுவரையில் இணைய முடியாது என்று கூறிக்கொண்டு இதுவரையில் நீங்களெல்லாம் அமைதியாக பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது நிறைய இருக்குது சரக்கு. அது எத்தனை வருஷம் வேணாலும் பேசலாம்.